சொல்லுங்க. தூய ஆட்சி நடைபெறுதா நீங்க தான் சொல்லணும். தூய ஆட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு. இப்ப யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு. குற்றம் சொல்றதெல்லாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க தூய ஆட்சி, எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க, அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர். எனக்கு இரவுல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த சிங்கப்பெண் சிறப்படை யார் பாதுகாப்பு கொடுக்கும்? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அதுல ஆப்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதுல ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டா அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவிச்சா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும். அதான் நீ கரூர் பேச்ச பாத்தீங்களே, கரூர் பேச்ச இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்கட்ட பேச்சாக கூட தான் பேசிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேச வேணும். தக்க வைக்கிறது இல்லைங்க, தக்க வைக்கிறதுங்கிறதா தவறானது. ஒரு கட்சியில வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல்ல நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனா நிறைய ஓப்பனா பேச முடியாது. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது, அதை நம்ம பிறகு சொல்ல. சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 ஸ்டாண்ட் 3 காலும் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீ வந்து தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்ப அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால். அது எடர்ச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தித்தான் நான் சொல்றேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்க மேதுக்கு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறார். அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்ல, அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துறாரு. தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு, திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சி சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா? ரேட்டை வேணுமா? இது அவருடைய கருத்து. திறந்தோர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லிட்ட கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிக்காட்டினோம். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டிக்காட்டி தான் நாங்க பேசினோம். இன்றைக்கும் அந்த நிலை தான். ஏங்க வெளியேற காரணம் அவையில் தான் கேட்கணும். இங்க இருக்கிறாங்க எல்லா பேரும் இங்க இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30 40 பேர் அமைச்சிருக்கோம்.
30-40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுல 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான செய்தி வெளியிட்டா நாங்க என்ன செய்வது? வெளியேறவங்க வந்து உங்களை தான் கடுமையா ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒருங்கிணைச்சு பேசல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. நாங்க வெளில வரோம் அப்படிங்கிற அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணா கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரிச்சு பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்பெல்லாம் ஏன் பேசல? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். ஒழுங்கா இருந்த அதிமுகவை ஒன்றுமில்லாம ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அந்த கட்சியில என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டருபாகிற மாதிரி அது எவ்வளவு பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுறாரு, ஏதாவது புதுசா வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. தனியாவே ஜெயிச்சாங்க, திமுக ஆதரவோட போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்தது, அப்ப ஜெயிச்சாங்க. அப்ப கூட என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இப்ப என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்ல, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல எங்க போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி கொண்டு சொன்னாங்க, அதுலயும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கர்நாடக அணையெல்லாம் நிரம்பிருச்சு, ஆனா இது வரைக்கும் தண்ணி திறக்கல. ஆனா இவர் வந்து நான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, ஆனா நான் பேசி 2 தரப்புலையும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரைக்கும் காவிரி அணையில வரல, டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாதவர் ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தா பரவாயில்ல, விவசாயிகளை பத்தி சிந்திச்சா பரவாயில்ல, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பரவாயில்ல. அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதாவது என்ன, இப்ப அவருடைய அட்வைசர் யாரு? தேர்தல் வகுப்பாளர் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசரா போறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்க போடுவோம். அவருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனை கேட்போம், செயல்படுவோம். ஆனா இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவா இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்னைக்கு அட்வைசரா போட்டிருக்காரு. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு பிரதியா போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டர் யாருக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு எனக்கு வந்த தகவல். இது பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.